வணக்கம். என் பேர் கீர்த்தனா. நான் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக இப்போ 2026 கண்டெஸ்ட் பண்ணுறேன். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021 கண்டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபாதர்லோ அவர் வந்து 2016 கண்டெஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ பேசிக்கலி நாங்கள் வேளச்சேரியில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்க 1 trillion எக்கனாமி பை 2031 தமிழ்நாடு ஆகப்போகுது. ஆனால் நீங்கள் வேளச்சேரியில் வந்து பாருங்கள், ஒரு 10 வருஷமாக இழுத்து ஒரு பாலத்தை கட்டினாங்களே தவிர வேறு எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை. அது எக்கலாஜிக்கலி அவ்வளோ ரிச் ஜோன், அவ்வளோ வாட்டர் இருக்க ஜோன் வந்து இப்போ வந்து சீவேஜ் வாட்டரும் சரி ட்ரிங்கிங் வாட்டரும் மிக்ஸ் ஆகி மக்களுக்கு அவ்வளோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை இருக்குது. அதோட அங்கே ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்காங்க, மிக்ஸ்டு கம்யூனிட்டி க்ரௌட் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பீப்புளுமே ஒரு நிம்மதியாக ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து வேளச்சேரியில் இது வரைக்கும் ப்ராப்பராக செஞ்சு தரல. ஸோ அதுதான் எங்களுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜோ ரோட்ஸோ, இன்னைக்கு இந்த ரோட்டில் போனீங்கன்னா நாளைக்கு அந்த ரோட்டில் நீங்கள் போக முடியாது. ஏன்னா எதுக்காச்சும் குழியை தோண்டிட்டு இருப்போம். இன்னைக்கு போய் பாருங்கள், இந்திரா நகரில் குழியை தோண்டி வச்சிருக்காங்க. எதுக்கு குழியை தோன்றாங்கன்னு தெரியாமல் எல்லாத்துலேயும் குழியை தோன்றாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு குத்தி வச்ச தொகுதியை வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து எங்கள் தொகுதியை விசிட்டும் பண்ணல, எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. இத்தனை கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் என்ன தொகுதிக்கு செஞ்சாங்கன்னு ஒரு இது இல்லை. அது மாதிரி எம்எல்ஏவோ எம்பியோ யாருமே இந்த தொகுதிக்கு ஒரு ஒழுங்காக எந்த ஒரு இதுவுமே செஞ்சிடல. பார்க்ஸ் மெயின்டைன் ஆகலை, எந்த ஒரு பப்ளிக் சிஸ்டமுமே, ஈவன் ஃப்ரீ டாய்லெட்ஸ்ன்றாங்க, பட் எதுவுமே மெயின்டைன் ஆகலை. என்னதான் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு பார்த்தா மஞ்சப்பையை குத்தி ஏமாத்துறாங்க. அந்த மஞ்சப்பை இப்போ வர்றது போய் எங்கேயாவது யாரும் மஞ்சப்பை கட்சி எங்களுக்கு காமிங்க. இதுதான் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பொல்யூஷனுக்கு கொடுக்குறது. ஏன் அந்த இவ்வளோ பிளாஸ்டிக் வருது, இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கு, அதை ஒரு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். இவங்க சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன் சிங்கப்பூர்ல அதே வேஸ்ட்ல எலக்ட்ரிசிட்டி கொண்டு வராங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் அதில் வந்து சேர்ஸும் டேபிள்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி நார்த் இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து உங்களோட வளர்ச்சி திட்டங்கள். இப்படியே போனால் நம்மளோட எல்லா ரிசோர்ஸஸும் எக்ஸாஸ்ட் ஆயிரும். கடைசியில் வந்து நம்மளோட எக்கனாமியே டவுன் ஆயிரும். ஸோ நம்ம வந்து பீப்புள் வந்து டாக்ஸ் பேயர்ஸ் வந்து டாக்ஸ் தான் கொடுக்குறோம் இல்லையா, நம்மளுக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. அது எண்ட் ஆஃப் த டே எப்பவுமே போல முதலாளிகள் தான் வந்துட்டே போகிறாங்க, அடிமட்ட மக்கள் இன்னும் பின்தங்கி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக மாற்றணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்க ஒரு மேலே 3வது முறையாக நாங்கள் நாம் தமிழர் சார்பாக இந்த வேளச்சேரியை கண்டெஸ்ட் பண்ணுறோம். எங்கள் மக்களின் ஆதரவு கண்டிப்பாக இன்னும் எத்தனை ஆனாலும் இங்கே வளர்ச்சியோ மாற்றத்தை கொண்டு வரக்க நாங்கள் நின்றுட்டே இருப்போம். எல்லாரும் கேட்குறாங்க, போன எலெக்ஷன் நின்றவங்க இந்த எலெக்ஷன், நாங்கள் 3வது எலெக்ஷனாக நிற்கிறோங்க. எங்கள் மாற்றத்தை வர்றதுக்கு இது இந்த தலைமுறைக்கான அரசியல் இல்லை, இது வந்து என் பொண்ணுக்கு பொண்ணு வர்றதுக்கான அரசியல் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் வந்து 234 தொகுதியிலையுமே வேட்பாளரை அறிவிச்சு நானும் ஒரு வேட்பாளர் சொல்லிட்டாரு, காரைக்குடியில் நிற்கிறாரு. ஓகேங்களா, இப்போ காரைக்குடியில் அண்ணன் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு உங்க தரப்புல சொன்னாலும், ஆனா காரைக்குடி நிலவரத்துல அங்க உள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, டிகே பிரபு வந்து தாவைக்காவில் இருக்கவர் பயங்கர டஃப் கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. அது கண்டிப்பா டஃப் கொடுப்பாரா? இல்ல, டிகே பிரபு தான் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்னு யாருமே அறிவிக்கல. அவர் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் அவர் ஒரு விளம்பரத்துக்காக ஒவ்வொரு செயலையும் ஒரு விளம்பரத்துக்காக அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் செயல்பட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதிகாரப்பூர்வமா அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. தன்னைத்தானே அந்த தொகுதியில டிவிகா வேட்பாளர்களே சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம களத்துல பாத்தீங்கன்னா பணத்தை இறைக்கிறாங்க, காசு கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்து விளம்பரத்துக்காக மட்டுமே ஆளை கூட்டிட்டு வந்து செயல்படுறாங்க. அது வந்து நம்ம வந்து களத்துல நம்ம கொள்கையை சொல்லி நம்மளோட செயல்பாடை சொல்லி வாக்கு கேட்குறோம். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமை காட்டி வெறும் அந்த விளம்பரத்தை மட்டுமே நம்பி வாக்கு கேட்குறாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாருமே அங்கே வேட்பாளராக அறிவிக்கல. அண்ணன் சீமானன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார், தமிழ் தேசியம் வெல்லும். மக்கள் நீதி மையம் வந்துச்சு, அவங்களும் ஓட் பேங்க் வாங்கினாங்க. ஆனால் ஐ திங்க் எலெக்ஷன் முடிச்சு அடுத்த நாளே கட்சி காணாமல் போயிடுச்சு. ஸோ மக்கள் இதெல்லாம் வந்து ஐ திங்க் கொஞ்சம் தெளிஞ்சிருப்பாங்க. கமல் சாருக்கு அந்த கூட்டமும் விஜய் சாருக்கு அந்த கூட்டம் ஒண்ணா நீங்க பாக்குறீங்க? இல்ல, கமல் சாருக்கும் பாத்தீங்கன்னா he got many votes. he got 21,000 votes என் கான்ஸ்டிட்யூன்சில. ஆனா ஒரு பிரச்சாரமும் பண்ணல, ஆனா அவ்வளவு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த ஒரு தெளிவு இருக்கும். இப்பயும் நிறைய பேர் வருவாங்க, ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்குமான்றது ஒரு டவுட் தான். இருக்கிற அந்த இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸா போயிட்டே இருக்காங்கல்ல, அதை எப்படி ஹேக்கிள் பண்ணலாம்னு பாக்குறீங்க? அந்த ஆக்சுவலி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கோர் ஐடியாலஜி என்னன்னு பார்க்கணும். எங்களோட கோர் ஐடியாலஜி வெரி ஸ்ட்ராங், தமிழ் தேசியம். அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் எத்தனை கட்சி வந்தாலும் எத்தனை ஹீரோஸ் வந்தாலும் எங்கள் ஐடியாலஜியில் நாங்கள் கரெக்டாக போயிட்டு இருப்போம். அவங்க எல்லாரோட ஐடியாலஜி எடுத்துருக்காரு. நீங்கள் இன்னும் மேபி பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஐடியாலஜிஸ் கூட இன்னும் சீக்கிரம் சேர்த்துக்குவாங்க 10 வாட்டி. அந்த மாதிரி இருக்கு அவங்க ஐடியாலஜி. இல்ல அததான் சொல்றேன். இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் மோடிஜியோட டீ கூட சேர்ந்து குடிப்பாரு. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வித் சம்திங் மாதிரி ஏதாவது பண்ணலாம். இல்ல இருந்தாலும் இந்த முக ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எப்பவுமே நாம் தமிழர் கில்லிங் சைலன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை கூட சொல்ல அதே மாதிரி தான் இவரும் வச்சிருக்காரு. இல்ல அப்படி இல்ல, நாம வந்துட்டு நீங்க யூ ஷுட் நோ நாங்க எதுக்கு இந்த பார்ட்டி ஆரம்பிச்சோன்றது ஒரு லாங்
ஜேர்னி போகணும் தான் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு எங்கள் கட்சி வந்து 1%லேருந்து இப்போ வந்து 8% வந்திருக்கோம். ஸோ இது வந்து 1992லேருந்து என்னைக்கு நம்ம போர் ஆரம்பிச்சுருந்தோம், அது ஒரு போராக தான் கொண்டு போகிறோம் இல்லையா. இது எங்களுக்கு உரிய போர். இந்த தமிழ் தேசியம் வந்து ஒரு போராக இந்த திராவிடத்துக்கு எடுத்து நாங்கள் கொண்டு போகிறோம். அதை நாங்கள் என்றைக்குமே மாற்ற மாட்டோம். அதில் நாங்கள் எப்படி வந்து இந்த 7 பேர் விடுதலை நாங்கள் அடைஞ்சோமோ ஆஃப்டர் 10 years, லைக் 2021 தான் வந்து விடுதலை அவங்களுக்கு வெளியே வந்துச்சு. அதுக்கு என் மாமனார் வந்து 92லேருந்து போராடி வாங்கினாங்க. அதே மாதிரி இன்னும் 20 years ஆனாலும் வில் பி ஸ்டாண்டிங் திஸ் லேண்ட் ஃபார் ஸ்ட்ராங். 90ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க திமுக அதிமுக அப்படி இருந்தாங்க. 90s கிட்ஸ் பார்த்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர்ல ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஜென்னிஸ் தலைமுறை வந்து விஜய் நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி என்னோட பாப்பா ரொம்ப ஸ்மால், ஷீ இஸ் 7 years old. அவ ஒரு விஜய் ஃபேன். அவள் வந்து மூவிஸ்லாம் அவ்வளோ வாட்ச் பண்ணா. ஆனால் அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டா, டிட் யூ ஆஸ்க் சாரி அப்படின்னு கேட்டா. ஐ செட் நோ. அப்போ நான் அன்னையிலேருந்து அவளுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு கட்சினா ஐயா கட்சி, ஃபேன்னா விஜய் ஃபேன். நான் என்னைக்கு வந்து அந்த சாரின்ற வேர்ட் ஹி செட் ஸோ லேட். அன்னையிலேருந்து ஈவன் 7-year-old kid was very knowledgeable. I think people should be so knowledgeable now.